ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பி இன் ஆக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பிவட் டேபிளில் மெப்பை வச்சு ஒரு பிவட் சார்ட் கிரியேட் பண்ணலாம்ட்டு. ஸோ எங்கள் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் பிவட் டேபிள் வந்து எப்படி மல்டிபிள் பிவட் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு நல்ல பேசிக் ஃபார்மேட்டிங் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எப்படி ஒரு மெப்பை வச்சு ஒரு பிவட் சார்ட் கிரியேட் பண்ணலாம்ட்டு. ஸோ காய்ஸ் இந்த சீரிஸ் ஃபுல்லாமே நாங்கள் பிவட் டேபிளில் இருக்க அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எந்த வீடியோமே பார்க்காட்டி மேலே கார்டில் லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் யா ஜஸ்ட் கெட் இந்த வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே நாங்கள் ஒரு மெப்பை பேஸ் பண்ண ஒரு சார்ட் போட போகிறோம்னா அங்கே ஆப்வியஸாக ஒரு கண்ட்ரி ஓ ஸ்டேட் வந்து இன்வால்வ் இருக்கணும். அது எந்த கண்ட்ரி தான் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு எனர்ஜி கன்சம்ஷனை வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள். யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இதை வந்து ஒரு பிவட்டாக கிரியேட் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் குள்ளே போனோம்னா பிவட் டேபிள் டேபிள் 1. ஓகே, இந்த இடத்துல சார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சாரி, பிவட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து கண்ட்ரி வந்து ரோஸாக போடுறோம், அப்புறம் ஸ்டேட்டை போடுறோம், தென் கெப்பாசிட்டி சம் ஆஃப் கெப்பாசிட்டி மெகாவாட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு எவ்வளவு மெகாவாட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்குன்னு ஒரு பிவட் டேபிள். அண்ட் யா இப்போ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தபடி பிவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு தென் பிவட் டேபிள் அனாலிஸ்குள்ளே போயிட்டு பிவட் சார்ட்டை கிளிக் பண்ணால் எல்லா சார்ட்டுமே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் சார்ட் இருக்குது. நாங்கள் மேப் சார்ட்டை கிளிக் பண்ணோம்னா அதில் காட்டும் யூ கான் கிரியேட் திஸ் chart type with data inside the pivot table. Please select different chart type or copy the data outside the pivot table. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பிவட்டுக்குள்ளே இருக்க வச்சு சார்ட்டை வச்சு பிவட்டுக்குள்ளே இருக்க டேட்டா வச்சு இந்த சார்ட்டை கிரியேட் பண்ண முடியாதான். ஸோ வெளியால் எங்களுக்கு ஒரு தனியாக, அதாவது பிவட் இல்லாமல் ஒரு ஒரு ரோ டேட்டா வச்சு அதுக்குள்ளே சார்ட் தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அது தேவையில்லை. பிகாஸ் அப்படி பண்ணால் நாங்கள் வந்து டேட்டா சேஞ்ச் பண்ணும்போது அந்த மேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ணிட்டு இப்போ இது வந்து இந்த ரிப்போர்ட்டிங் லேஅவுட் வந்து ஒரு கம்பேக்ட் மாடலில் இருக்குது. ஸோ இந்த கம்பேக்ட் மாடல் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு டேபிள் மாடலுக்கு மாற்ற போகிறோம். யா அது எப்படி மாற்றுறேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் அகெயின் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டிசைன்குள்ளே போனோம்னா இந்த ரிப்போர்ட் லேஅவுட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ இருக்கிறது ஷோ இன் கம்பேக்ட் ஃபார்ம், நாங்கள் ஷோ இன் டேபிள் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலில் இருக்க யூஷுவல் அந்த டேட்டா ஃபார்மேட்டில் வந்துருச்சு. பட் ஸ்டில் இது ஒரு பியூர் டேபிள் தான். தென் என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூஎஸ்ஏ வந்து ஃபுல்லாகவே கீழே ட்ராப் பண்ண போகிறோம். அது வந்து நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஃபீல்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஃபீல்ட் தான் செட்டிங்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் அண்ட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா ரிப்பீட் ஐட்டம் லேபிள் இது வந்து அன்செக்டாக இருக்கும். இதை செக் பண்ணிட்டு ஓகே பண்ணால் அது எல்லாமே ரிப்பீட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து பிவட் டேபிள் அனலிஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இருக்கும். இது அன்டிக் பண்ணால் போயிடும். தென் டிசைன்குள்ள அகைன் வந்தீங்கன்னா இந்த போல்டான இது இருக்குது. ஸோ இதே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரோ எடஸை ரிமூவ் பண்ணால் அந்த போல்டு இல்லாமல் போயிடும். தென் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ஏ டைட்டில் அண்ட் கிராண்ட் டோட்டல் இருக்குது, அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த சப் டோட்டலில் வந்து டோன்ட் ஷோ சப் டோட்டல் கொடுத்துட்டு அண்ட் ஓ ரோ அண்ட் காலம்ஸ் டோட்டல் கொடுத்தா ரெண்டுமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு யூஷுவலான எக்ஸல் டேபிள் மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வேல்யூ பேஸ்ட் பண்ண நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+V. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து ஒரு பிவட்ல இருந்து நாங்கள் ஒரு ரோ ஃபார்மேட் எடுத்துட்டோம். பட் அகைன் நாங்கள் இது வந்து பிவட் டேபிள் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பட் ஜஸ்ட் ஸ்டே டியூன் வித் மீ, நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ போயிட்டு சார்ட் சார்ட் ஓகே, ஏகோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் பண்ணி சார்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த லோடான ஃபார்மேட்டை காட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ல்ட் மேப் லோட் ஆகிட்டு அப்புறம் அந்த
எந்த ரீஜன்றத சர்ச் பண்ணிட்டு போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான யுஎஸ்ஏ மேப்ல இருக்க அந்த ஹீட் மேப் மாரி ஒரு ஃபீச்சர் வந்துருச்சு. கூல். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. ஸோ, அதனால நான் இத போட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் டேபிளுக்கு தான் மேப் ஆயிருக்கு. அந்த டேட்டா எல்லாமே. இப்ப நாங்க இத வந்து நார்மல் டேபிள்லருந்து பிவட் டேபிளுக்கு மேப் பண்ணணும். ஸோ, அத எப்படி மாத்துறேன்னா, இந்த சார்ட் டிசைன்ல போனீங்கன்னா, செலக்ட் டேட்டான்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த சார்ட் டேட்டா ரேஞ்சுல வந்து நம்மளோட பிவட் ரேஞ்ச கிளிக் பண்ணிட்டு, ஓகே பண்ணோம்னா, ஓகே. இது இப்ப இந்த பிவட் ரேஞ்சுக்கு மேப் ஆயிட்டு. ஓகே. இப்ப இந்த டேபிள நாங்க டிலீட் பண்ணோம்னா, இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ, ஓகே. ஃபைன். இதுக்கே போயிடலாம். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க பிவட் டேபிள் சேஞ்ச் பண்ணும்போது, அந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகணும். ஸோ, அந்த ஸ்டேட்ல போயிட்டு வேல்யூ ஃபில்டர் டாப் 10 குடுத்துட்டேன்னா, ஓகே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த டாப் 10 மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஸோ, டாப் 10 ஃபில்டர், டாப் 10 கிளிக் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஐட்டம்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணணும்னா, சம் ஆஃப் கெப்பாசிட்டிய வச்சு, இப்ப நாங்க ஓகே பண்ணோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, டாப் 10 மட்டும் தான் காட்டும் நமக்கு. மீதி எதுவுமே காட்டாது. ஸோ, யா கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ண அகைன் பேக் டு நார்மலுக்கு வந்துரும். ஸோ, இப்படி தான் பேசிக்காவே ஒரு எக்ஸெல் எக்ஸெல்ல எக்ஸெல் எக்ஸெல்ல ஸ்பெஷலா பிவட் டேபிள்குள்ள எப்படி மேப் சார்ட் கிரியேட் பண்ணலான்ட்டு. பிகாஸ் மேப் சார்ட் வந்து நாங்க நார்மலா கிரியேட் பண்ற பிவட் சார்ட் மாரி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ, யா ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இது தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் see you in a new video guys. Bye.